அலைபேசி அவசியமா ஆட்சி ஒன்றே அலைபேசி அவசியமா சேர் முட்டி போட்டு உட்கார்றாடா சொல்லு சத்தமா சொல் பரத் அப்படி வாங்கடா பரத் நேரா உட்காரு வாய்க்கிட்ட வைக்கிட்டே அவன் நானே ஏய் பரத் சொல்லு உங்க அம்மா சாப்பாடு செஞ்சிருக்காவா சாப்பிடலாம் என்ன சாப்பாடு சப்பாத்தி ஏதாவது வாட்ஸ்அப்ல வா நான் ரிப்ளை பண்றேன் நீ சப்ளை பண்ணு நல்லா பெத்ததுக்கு பில்டிங் மேல இருந்து குச்சி செத்துறலாம் நாளைக்கு காலையிலே வா போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாம் ஐயா வணக்கம் ஐயா என் பையன் எப்ப பார்த்தாலும் போனும் கைமாவே இருக்கான் என்னன்னு பாருங்க ஐயா தெரியலங்க சார் மைக் பிடிச்சுக்கோ பட்டு வச்சிருக்கேன் சார் அது மட்டும் நல்லா மண்டி கரும்பு வச்சுக்கிறேன் காலை மதியம் சாப்பிட்டு மண்டி கறிக்கலாம் நல்லா இந்த மரமண்டி ஏறுமான்னு சொல்லி அனுப்புங்க சார் உங்க அப்பா எவ்வளவு பேர் வேலைக்கு போறாங்க படிச்சுட்டு வீடு வேலைக்கு போலாமா போலாமா வேணாமா எழுந்து போயல் பிரிவுலாம் விளையாடக்கூடாது பிரிவு விளையாடாதான் ஆமாங்க எங்க அப்பா சொல்லிட்டாரா இல்ல உன் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கணும் ஃப்ரீ ஃபயரா 10 மணி விளையாடுறா பிளட் ஃபுல்லா விளையாடுறான் 10 மணி விளையாடுறேன் சார் போய் சொன்னாங்க 10 மணி தான் விளையாடுறேன் சார் உன் கண்ணை பார்த்தா கண்டுபிடிச்சிக்கணும் நைட்லாம் விளையாடுறேன்னு ஸ்கூல் போறியா போறேன் சார் எவ்வளோ நேரத்துக்கு எழுறா 7 மணி நீ 7 மணிக்கு எழுறா உங்க அப்பா அம்மாவே எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க எல்லா வேலையும் ஆமாங்க சார் நீனும் செய்யலாம் தான் எழுந்திருக்கு வேணாம் சார் 5 மணிக்கு எழுந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு குளிச்சுட்டு போகணும் சரியா ஓகே சார் காலேஜுக்கு போகிற வரையும் ஃபோனு எதுவும் தொடக்கூடாது தொடமாட்டேன் சார் தொட்டுனா தொடமாட்டேன் தொடக்கூடாது சரியா ஓகே சார் உன் அப்பாவுக்கு சாய் கழிப்பு ஒரு மணிக்கு தொடமாட்டேன்னு சரி சார் நன்றி சொல்லு ஹாய் சொல்லிப்பா சொல்லு காட்சி 2 பள்ளிக்கு போற பசங்க வாகனம் ஓட்டலாமா ஓட்ட விடாதா இப்போ நீங்களே பாருங்களேன் வண்டி ஓட்டம் வச்சுக்கோ வாய்ப்பு சொல்லுங்க அபி கையில வந்து அபி போலீஸ் தொப்பி போடு பாக்கிறதுக்கு இவ்வளவு சின்ன பசங்களா இருக்கிறீங்க வண்டி இவ்வளவு பெரிய வண்டி ஓட்டுறீங்க யாரு கேட்டு வந்தீங்க நாங்களே எட்டுன்னு வந்தோம் சரி உங்க அப்பா அம்மா ஃபோன் நம்பர் சொல்லுங்க 1 40 5 3 1 ஹலோ ஹலோ உங்க பசங்க கீழ போறாங்க ஃபாஸ்டா வாங்க ஐயோ என் பசங்க கீழ போறானே என்னப்பா பசங்களை ஒட்டி வண்டி நல்லா ஓட்டினார் மாட்டா நாங்க சார் ஓட்டு வந்தா வீட்டுக்கு தெரியாம ஓட்டுறாங்க சார் படிக்கிற பசங்களா வண்டியை ஓட்டி விடாது 18 வயசு ஆகுதுன்னா 25,000 அபராதம் உங்க அப்பா அம்மாவுக்குலாம் அபராதம் காலேஜ் படிக்கிறது வரைக்கும் வண்டியை ஓட்டக்கூடாது ஓகேவா சரி சார் சரிப்பா ஹாஸ்பிட்டல் கொண்டு போ போலீஸ் சார்